வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவைக்கும் வெளிநாட்டு பொறைக்குள் சிக்கப் போகும் ராஜபக்சர்கள். கோட்டாபய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்ய வேண்டும். சமீர பெரேரா. இது சர்வாதிகாரத்தின் முதல் படி. நீதியரசர்கள் விவகாரத்தில் அரசுக்கு ராஜித கடும் எச்சரிக்கை. 2029 அரசை வீட்டிற்கு விரட்டியடிப்போம். மனோ கணேசன் எம்பி சபதம். ராஜபக்சர்களோடு தொடர்பு படும் சர்ச்சைக்குரிய மரணங்கள். மீண்டும் போர் வெற்றியை கையிலெடுக்கும் மஹிந்த தரப்பு. கனடா பொருட்களுக்கு 50% வரி. ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வெளிநாடு சென்று ராஜபக்சர்களுக்கு எதிரான ஆதாரங்களை பெற்று அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு சமகால அரசாங்கம் தீவிரம் காட்டி வருகிறது. இலங்கை அரசுக்கு சொந்தமான பல மில்லியன் டாலர் பெறுமதியான பணம் வெளிநாடுகளில் பல்வேறு பினாமி பெயர்களில் ராஜபக்சர்கள் வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே எழுந்துள்ளன. இது குறித்து தீவிர விசாரணைகளை சமகால அரசாங்கம் மேற்கொண்டு வருவதுடன் அதனை நாட்டிற்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. பிரித்தானியா, துபாய் உட்பட பல நாடுகளில் ராஜபக்சர்களுக்கு சொந்தமான பெருமளவு சொத்துக்கள் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் உகண்டாவில் தாம் பெருந்தொகை டாலர்களை பதுக்கியுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை முடிந்தால் நிரூபித்து காட்டுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு தொடர்புடைய நபர்களின் தகவல்களை பெறுவதற்கு கூட்டு சிறப்பு போலீஸ் குழு ஒன்றை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2013 ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்பஸ் நிறுவனத்திற்காக 10 விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. இதன்போது ஐரோப்பிய விமான நிறுவனம் ஒன்றிடமிருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக தகவல்கள் வெளியானது. இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளை கண்டறிவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏர்பஸ் லஞ்ச பரிவர்த்தனையின் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் கணக்கின் உரிமையாளரான ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளிடம் இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான சாட்சியங்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த கூட்டு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த லஞ்ச பணம் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் வங்கி கணக்கின் உரிமையாளர் என கூறப்படும் WD நிமல் பெரேரா என்பவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான உயிரிழந்த முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் புதல்வர் ஷமீந்திர ராஜபக்ச ஆகிய சந்தேக நபர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். அத்துடன் அவர்களுக்கு தற்போது கொழும்பு மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புரூனை நாட்டில் போலி நிறுவனம் ஒன்றை நிறுவி புகழ்பெற்ற ஐரோப்பிய விமான நிறுவனத்திடமிருந்து 14,54,645 யூரோக்கள் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஈஸ்டர் நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பின் அழைப்பாளர் சமீர பெரேரா தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட கொடூர பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள உண்மை சதி தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த சதித்திட்டம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன தீர்மானமிக்க சாட்சியங்களை வழங்கியுள்ளார் என தெரிவித்துள்ளார்.
ராஜபக்ச குடும்பத்தினரும் அவர்களை சுற்றியுள்ள குழுவினரும் பாதாள உலக குழுவை போல் செயற்பட்டு கூலிப்படையினரை பயன்படுத்தி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பகடைக்காயாக பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என கூறிக்கொண்டு கோட்டாபய ராஜபக்ச அதிகாரத்தை கைப்பற்றினார். இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் சதியாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். பிணங்களை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் யார் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் யார் என்பது முழு நாட்டுக்குமே இப்போது தெரியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள பௌத்த அடையாளத்தை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு முன்னெடுக்கப்பட்டு பெருமளவிலான மோசடிகளும் குற்றங்களும் தற்போது அம்பலமாகி வருகின்றன. உண்மையான பௌத்தர்கள் இத்தகைய கொடூர அரசியலுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். மத தலைவர்களை கூட ஏமாற்றி அதிகாரத்தை கைப்பற்றிய இந்த சீரழிந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மத தலைவர்களை கூட ஏமாற்றி அதிகாரத்தை கைப்பற்றிய இந்த சீரழிந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் இந்த விசாரணைகளை மேலும் தாமதிக்காமல் உடனடியாக செயற்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என சமீர பிரேரா குறிப்பிட்டுள்ளார். இதை மேலும் ஓரிரு மாதங்களுக்கு இழுத்தடிக்க வேண்டாம் எனவும் இந்த சதி திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் எனவும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசு நீதியரசர்களின் பதவிக்காலத்தை மட்டும் நீடிப்பது சர்வாதிகார போக்கின் அறிகுறி என முன்னாள் அமைச்சரான ராஜித சேனரத்ன தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சியின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு 2.3 பில்லியன் டாலராக இருந்த வர்த்தக பற்றாக்குறை இந்த ஆண்டு 4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியை 5% வைத்திருக்க வேண்டிய சூழலில் உலக வங்கி அதனை 3%ஆகவே கணித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை விட்டு செல்லும் போது இருந்த அதே 6 பில்லியன் டாலர் மட்டத்திலேயே வெளிநாட்டு கையிருப்பு தேக்கமடைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் பொருளாதார நிலை மோசமடையக்கூடும் என எச்சரித்துள்ள நிலையிலும் அரசு அதற்கு தீர்வு காணாமல் அரசமைப்பு திருத்தங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் 9 நீதியரசர் வெற்றிடங்கள் உள்ளன. அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் ஏன் பதவிக்காலத்தை நீடிக்க இவ்வளவு அவசரம் காட்டுகின்றார்கள்? இது சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் நீதிபதிகளின் எதிர்ப்பையும் சம்பாதித்துள்ளது. இவர்களுக்கு ஒரு சலுகை வழங்கினால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மருத்துவர்கள் என அனைவரும் இதே கோரிக்கையினை விடுப்பார்கள். இவ்வாறான சர்வாதிகார போக்கு நாட்டின் எதிர்காலத்திற்கு பெரும் ஆபத்தாகும். நிர்வாகத்துறை மாற்றங்களை செய்ய வேண்டுமென்றால் பொதுமக்களிடம் சர்வஜன வாக்கெடுப்பு கோர வேண்டும். தேர்தலுக்கு முன்னர் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையினை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் இன்று அதிகாரத்தை பலப்படுத்த அரசமைப்பை திருத்த முற்படுகிறார்கள். மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்கள் மீது சர்வதேச கண்காணிப்பு உள்ள இன்றைய சூழலில் இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என்றார். நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் அரசு செயல்படக்கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் தெரிவித்தார். 2029 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தி இந்த அரசை வீட்டிற்கு அனுப்ப தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்பொழுது நிகழும் மரணங்கள் தொடர்பில் எம்மால் தீர்க்கமாக கூற முடியாது என்றாலும்
முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மரணத்தில் பலத்த சந்தேகம் நிலவுகின்றது. நிஷாந்த போன்ற திரைசேரி அதிகாரிகள் சாதாரணமானவர்கள் அல்லர். எனவே இந்த விவகாரங்கள் குறித்து நீதிமன்றம் முறையான விசாரணைகளை நடத்த வேண்டும். நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசின் தீர்மானம் முறையற்றது. மக்கள் இறுதியாக நம்பிச் செல்லும் ஒரே இடம் நீதிமன்றம்தான். அந்த நம்பிக்கையை தகர்க்கும் வகையில் நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அரசுகள் வரும் போகும், ஆனால் நீதித்துறையின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக நீதித்துறையில் மாற்றங்களை செய்ய வேண்டாம். இது ஒரு அரசியல் கூட்டணி மட்டுமல்ல, நாட்டின் பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் பொதுவான மேடை. தற்போது 6 கட்சிகள் இணைந்துள்ளன. எதிர்காலத்தில் இன்னும் பல கட்சிகள் இதில் இணையும். அரசை கவிழ்க்கும் நோக்கம் எமக்கில்லை. அவர்கள் தமது பயணத்தை தொடரட்டும். ஆனால் எதிர்வரும் 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தி அரசை வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் நாட்டை சீர்குலைக்க பார்க்கின்றன என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்வைக்கும் குற்றச்சாட்டை நான் முழுமையாக மறுக்கின்றேன். பிரதமர் பொய்களை கூறக்கூடாது. அன்று நாட்டை சீர்குலைக்கும் வேலைகளை செய்தது நீங்கள்தான் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன். தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும், தான் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று நாட்டில் அடிக்கடி நிகழும் உயர் அதிகாரிகளின் சர்ச்சைக்குரிய மரணங்கள் ராஜபக்சர்களோடு தொடர்படுத்த அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: நாட்டில் தற்போது நிகழும் எந்த ஒரு பாதகமான சம்பவத்திற்கும் ராஜபக்ச குடும்பமே காரணம் என கூறும் அரசாங்கம் ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேச மறுக்கின்றது. நாட்டில் நிகழும் சர்ச்சைக்குரிய மரணங்களை ராஜபக்சர்களுடன் இந்த அரசாங்கம் தொடர்பு படுத்துகின்றது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவருடைய ஆட்சி காலத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை, நெடுஞ்சாலைகள் மற்றும் மாபெரும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டமை குறித்து கவனம் செலுத்தவில்லை. மாறாக எல்லா தீமைகளுக்கும் ராஜபக்ச குடும்பமே காரணம் என கூறுகின்றது. மேலும் போரில் வெற்றி பெற்ற தங்களை அர்ப்பணித்த போர் வீரர்களையும் புலனாய்வு அதிகாரிகளையும் சிறையில் அடைத்து அரசியல் பழிவாங்கலில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. அத்துடன் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான கோப்புகளை மறைத்த அதிகாரிகள் தற்போது அரசாங்கத்தின் உயர் பதவியில் இருந்து கொண்டு உண்மையான குற்றவாளிகளை தேடுவதற்கு பதிலாக அரசியல் நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றனர். இதேவேளை தற்போது நாட்டு மக்களின் மீது அதிக வரிச்சுமை சுமத்துவதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தை திருப்திப்படுத்தும் செயற்பாடுகளில் இந்த அரசாங்கம் ஈடுபடுகின்றது. ஒருபுறம் ஜனாதிபதியின் திட்டத்தின் கீழ் 75% மகிழ்ச்சியாக இருப்பதாக செய்திகள் வெளிவரும் நிலையில், மறுபுறம் நாட்டில் அரைவாசிக்கும் மேற்பட்ட மக்கள் அதிகரித்த வாழ்க்கை சுமையால் நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி தீர்மானித்திருக்கின்றார். இந்த வரி விதிப்பு 30 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க வர்த்தக கொள்கைக்கு எதிராக கனடா செயல்படுவதன் காரணமாகவே இந்த புதிய வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்கள், பால் பொருட்கள் மற்றும் மதுபானங்களுக்கு கனடா வரி விதிக்க எடுத்த தீர்மானத்திற்கு பதிலடியாகவே அமெரிக்க ஜனாதிபதி இந்த முடிவை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கனடாவில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் நுகர்வோர் பொருட்கள் உட்பட பலதரப்பட்ட பொருட்களுக்கு இந்த புதிய வரி விதிப்பு அமுல்படுத்தப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூடுதல் வரி விதிப்பு கனடாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல்கள் என்றும் பிரதமர் ஹார்னி தெரிவித்துள்ளார். கனடா காட்டுத்தீயின் புகை அமெரிக்க நகரங்களுக்குள் பரவுவது தொடர்பாக சுங்கவரிகளை விதிப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.